நீங்கள் பிறந்த தேதியை தொடுங்கள், உங்களை பற்றி நான் சொல்கிறேன். அந்த வகையில் 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதலாவதாக 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அமானுஷ்ய சக்திகள் கொண்டவர்கள், கலைகளில் அதிக பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள், பெரிய லட்சியங்களுடன் வாழக்கூடியவர்கள். இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் நீண்ட கால லட்சியங்களை போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள். இந்த 5ஆம் தேதி பிறந்தவர்கள் தெய்வீக குணங்களை பெற்றிருப்பார்கள், ஆன்மீகத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடியவர்கள், மனிதநேயம் மிக்கவர்கள், நண்பர்களிடம் நன்மதிப்பு உடையவர்கள், மற்றவர்களை மதிக்கக்கூடிய நற்பண்புகள் இருக்கும், நல்ல வசீகர சக்தி இருக்கும், மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் சிறந்த ஆசானாக இருப்பார்கள், அரசியல் பொருளாதார ஞானம் மிக்கவர்கள், கலை காவியங்கள் ஈடுபாடும். இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அரசியல் பொருளாதார ஞானம் மிக்கவர்கள், கலை காவியங்களில் ஈடுபாடும், கவிதை புனைவு திறன் கொண்டவர்கள், எதிலும் திடமான நம்பிக்கை கொண்டவர்கள், ஜனங்களை மிக எளிதில் வசியம் செய்யக்கூடியவர்கள், வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக மிக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தொழில்துறையில் மேன்மை அடைவார்கள், அடிக்கடி தொழிலில் மாறுதல்கள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள், வசீகரமான தோற்றமும் பேச்சும் இருக்கும், ஆண் பெண் இருபாலரையும் மிகவும் கவர்ந்து விடக்கூடியவர்கள், தன சுய அறிவின்படியே எதையும் செய்யும் குணம் உடையவர்கள், மற்றவர்களுடைய யோசனையை முழுவதுமாக ஏற்க மாட்டார்கள், நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும், சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் புகழும் உண்டாகும், அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்வார்கள், நற்புகழ் கீர்த்தி உண்டாகும், பலருக்கு ஆசானாக இருப்பார்கள், அதிகார சாஸ்திரங்களின் மீது நம்பிக்கை இருக்கும், பல வித்தைகள் கற்பார்கள், கணிதத்தில் வல்லமை இருக்கும், எந்த தொழிலையும் அறியும் மதிநுட்பம் உள்ளவர்கள். அடுத்து நாம் பார்க்க போவது 17ஆம் தேதியில் பிறந்தவர்கள். இந்த 14ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் செய்யும் தொழிலில் நிகரற்ற லாபத்தை பெறுவார்கள், சுய முயற்சியால் பொருள் சேர்க்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும், பல கலைகளில் தேர்ச்சி பெறுவார்கள், மக்கள் தொடர்புகள் அதிகம் இருக்கும், புகழ் தரும் தொழில்களை செய்வார்கள், காதல் விஷயங்களில் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், இல்லாவிடில் வீண் கெட்ட பெயர்களை உண்டு பண்ணும். அதே போல் கொடுக்கல் வாங்கல் அதிகம் உடையவர்கள். இந்த நேரமும் கையிலும் பையிலும் பணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும், சுற்றத்தாரும் நண்பர்களும் இவர்களுக்கு தக்க சமயத்தில் வந்து உதவி செய்வார்கள். இந்த 14ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அதிர்ஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும், பல தொழில்களை செய்வார்கள், அடிக்கடி வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் செய்வார்கள், ஒருவித கோணல் பிடிவாத தன்மை இருக்கும், பொருள் சேர்ப்பதில் சாமர்த்தியசாலிகள், இவர்களை சுற்றி எப்போது மக்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும், அரசியல் சினிமா போன்ற துறைகளில் புகழ் பெறுவார்கள், கலை தொடர்பான விஷயங்கள் இவர்களுடைய மனதை வெகுவாக கவரும், இவர்கள் பிரயாண பிரியர்களாக இருப்பார்கள். இந்த 14ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடி பார்வை இல்லாமல் பிறரை நம்பி தொழில் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் பெருத்த நஷ்டம் ஏற்படும், பெரியோர் விசுவாசம் கிடைக்கும். இந்த 14ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் மனதின் வேகம் அதிகரிக்கும், எண்ணங்களில் உதிக்கும் கருத்துக்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடியவர்கள், போட்டி பந்தயங்களில் ஆர்வம் இருக்கும், புரட்சிகரமான பல கருத்துக்களை உடையவர்கள், குடும்ப வாழ்க்கை இனிமையானதாக அமையும். அடுத்து நாம் பார்க்க போவது 23ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள். 23ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த தன்னம்பிக்கை மிக்கவர்கள், செயற்கரிய செயல்களை செய்து பெரும் புகழை பெறுவார்கள், உலக அறிவை நிரம்ப பெறுவார்கள், இவர்களுடைய சொல்லுக்கு மக்கள் வசியமாவார்கள், கூட்டத்தில் தலைவன் மக்களின் மாவீரன் என்ற பெயர் உண்டாகும். இந்த 23ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பீடத்தில் இருப்பவர்களின் ஆதரவு என்றும் இவர்களுக்கு உண்டு, பெரியோர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும், வரலாறு படைக்கும் மாபெரும் புரட்சி நாயகனாக விளங்கக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள், கலைகளில் நன்கு தேர்ச்சி பெறக்கூடியவர்கள். இந்த 23ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மக்கள் தொடர்புடைய தொழில்களை செய்து பணம் சம்பாதிப்பார்கள், இவர்களிடம் ஒருவித ஞான திருஷ்டி இருக்கும், தான தர்மங்களின் மேல் ஈடுபாடு கொண்டு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார்கள், அதே போல மற்றவர்களால் சாதிக்க முடியாத காரியத்தை சாதிப்பார்கள், வரலாற்றில் இவர்கள் பெயர் இடம் பெறக்கூடியதாக இருக்கும், ஆன்மீகத்தின் மேல் ஆர்வம் இருக்கும், மன சாந்தியை விரும்பக்கூடியவர்கள், தனிமையாய் அமர்ந்து அதீத சிந்தனையில் லயித்து போவார்கள், இயற்கை காட்சிகளை வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையும் கண்டு இயக்கக்கூடியவர்கள், எங்கு சென்றாலும் கௌரவமும் நன்மதிப்பும் இருக்கும், இவர்களுக்கு சில சமயங்களில் எதிர்பார்ப்பு
எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். இவர்கள் நல்ல நடத்தை உடையவர்களாக இருத்தல் மிக மிக அவசியங்க. கலைத்துறையில் புகழ் பெறுவார்கள். தத்துவ ஆராய்ச்சியும் விஞ்ஞான அறிவும் இவர்களுக்கு கலந்திருக்கும். தானாகவே இவர்களை நல்ல பதவிகள் வந்து சேரும். பிரயாணத்தில் பிரியம் உடையவர்கள். பொது வாழ்வில் கலந்து சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள் இந்த 23ஆம் தேதி பிறந்தவர்கள். அது மட்டுமில்லாமல் 23ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே ராஜ கம்பீரம் உண்டாகும். இந்த 5 என்ற எண்ணுக்குரிய கிரகம் புதன் ஆகுங்க. புதனுக்குரிய திசை வடக்கு. புதனுக்குரிய கிழமை புதன்கிழமை ஆகும். வருடத்தின் எந்த ஒரு மாதத்திலும் 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் பிறந்த நாளினுடைய கூட்டு எண் 23 என்று அமைந்தவர்கள் புதன்கிழமை பிறந்தவர்கள். புதன் ஓரையில் பிறந்தவர்கள். வருடத்தில் மே 21 முதல் ஜூன் 20 வரை மிதுன ராசியில் பிறந்தவர்கள். ஆகஸ்ட் 21 முதல் செப்டம்பர் 21 வரை கன்னி ராசியில் பிறந்தவர்கள் ஆகியோருக்கு புதன் கிரகத்தினுடைய இயல்பு அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. இதில் புதன் நீச்சம் அடையும் காலமாக இருந்தால் இதில் பிறந்தவர்களுக்கு புதனுடைய குணம் மாறுபட்டு இருக்கும். ஒருவருடைய புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவது புதனுடைய செயல் ஆகும். எண் 5க்கு உரியவர் புதன் பலம் பெற்று இருப்பதால் அவர்கள் கணித மேதைகளாகவும் ஜோதிட கலை பயின்றவர்களாகவும் சிறந்த வணிகர்களாகவும் கலைத்துறையில் புகழ் பெற்றவர்களாகவும் காணப்படுகின்றார்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் மட்டும் வலுவடைந்தோ ஆட்சியாகவோ மூல திரிகோணத்தில் சூரிய நட்பு இல்லத்தில் அமைந்தால் அந்த ஜாதகர் பட்டப்படிப்பு பயின்றவராக இருப்பது உறுதி. எந்த காரியமானாலும் தாமதமின்றி உடனடியாக முடிக்க நினைப்பார்கள். இவரது பணியாளர்களும் இவர்களைப் போலவே வேகமாக செயல்பாடு கொண்டவராக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்களின் மனம் கம்ப்யூட்டர் போல் இயங்கும் திறமையுடையது. யாராலும் செய்ய முடியாத காரியத்தை தான் செய்து முடித்து கொள்ளும் ஆர்வமுடையவர்கள். சமயத்திற்கு தகுந்தாற்போல் சாதுரியமாக பேசி பிறரிடமிருந்து தங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள். நடிப்பில் வல்லவர்களாக விளங்கக்கூடியவர்கள். இந்த 5 என்ற எண்ணில் பிறந்தவர்கள் உயர் ரக ஆபரணங்கள், ஆடை வகைகள், வாசனை திரவியங்கள், ஆடம்பர பொருட்கள், வசதியான வீட்டில் வாழ்தல் போன்றவை அதிகமாக விரும்புவார்கள். தாங்கள் நம்பிய நண்பர்களிடம் தங்களுடைய அந்தரக செய்திகளை கூற தயங்க மாட்டார்கள். இவர்கள் ஒருவரை நம்பிவிட்டால் அவர்களாக வெறுத்து ஒதுக்கும் வரை பழகியவரை விட்டு விலக மாட்டார்கள். இவர்கள் பகைவரையும் மதித்து பேசும் பண்புடையவர்கள். இவர்களின் மனம் எப்போதும் சுலபமாக பணம் சம்பாதிக்கும் யோசனையை திட்டமிட்டு கொண்டே இருக்கும். சிரமமான தொழிலாக இருந்தாலும் வருமானம் நிறைய கிடைக்கும் என்றால் உள்ளே நுழைந்து விடுவார்கள். எவ்வளவு நேரமானாலும் உழைக்கவும் அலையவும் தயங்க மாட்டார்கள். இவர்கள் போடும் திட்டங்கள் பிறருக்கு புரியவில்லை என்றால் இவர்களுக்கு கோபம் வந்துவிடும். மனதிற்கு எப்போதும் அதிகமான வேலையை கொடுத்து கொண்டே இருப்பதால் இவரை தேவையற்றவர்கள் தொந்தரவு செய்யும் போது பொறுமை இழந்து மிக எளிதில் எரிச்சலும் கோபமும் அடைந்து விடுவார்கள்.